ஹாய் எவ்ரிஒன். இந்த பதிவில் ராசியை மையமாக வைத்து நாம் விவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். மீன ராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷ ராசிக்கு 12வது ராசி மீனராசி. நமது வீட்டில் ஒரு நபர் மீனராசியில் இருந்தாலோ, வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் மீனராசியில் இருந்து வந்தாலோ, அவருடைய குண நலன்கள் என்ன, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் நாம் தெரிந்து கொண்டால் எவ்வாறு நாம் அவருடன் பயணிக்கலாம், மேலும் மேலும் வாழ்வியலில் வெற்றி பெற முடியும், இயற்கை மீனராசிக்கு என்ன கொடுக்கிறது, பிரபஞ்ச விதி என்ன போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த பதிவில் நாம் விளக்கமாக காண இருக்கிறோம். இரட்டை ராசி, பெண் ராசி, நீர் ராசி. இதன் சின்னம் பார்த்தால் 2 மீன்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டி கொண்டிருப்பதை போல், ஆனால் எதிர் எதிர் திசையில் இருப்பது போல் காணப்படும். இந்த மீனராசியை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ராசியாதிபதி குரு ஆட்சி, புத்திகாரகன் புதன் நீசம், சுக்கிரன் களத்திர காரகன் உச்சம். நான் பல பதிவுகளில் சொல்லி இருப்பது போல், உங்களது லக்னம் ராசியில் எந்த கிரகம் உச்சமோ அதன் சுபாவங்கள் உங்களுடன் ஒட்டி கொண்டிருக்கும். இதனால் இந்த ராசி என்பது 12ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அதாவது மேஷத்திலிருந்து பார்க்கும் பொழுது 12ஆம் வீடு பல மர்மங்கள் அடங்கிய இடமாகவும், சூட்சுமங்கள் அடங்கிய இடமாகவும், ஞானகாரகன் குருவின் ஆட்சி வீடாகவும் இருக்கிறது. அமைதியாக இருப்பது, எப்பொழுதும் எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருப்பது, இயற்கையாகவே அறிவாளியாக செயல்படுவது. 2 மீன்கள் எதிர் திசையில் இருப்பதனால் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்முனையாக யோசிக்கக்கூடிய அமைப்பு, புதிய கோணத்தில் பயணிக்கக்கூடிய அமைப்பு, புதிய பாதையில் செல்வது, வழக்கத்தை விட்டுவிட்டு வேறொரு பாதையை தேடி எடுக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மீனராசிக்கு உண்டு. தேவகுரு இங்கு ஆட்சி, அசுரகுரு என்பவர் இந்த இடத்தில் உச்சம். ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கும் அமைப்பு என்பது இவர்களுக்கு உண்டு. இவர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி என்ற கிரகம் உச்சம் என்பதனால் பொதுவாக பழிவாங்கும் உணர்வு என்பது இந்த மீனராசிக்காரர்களிடம் பெரிதாக இல்லை. பெரிதாக இவர்கள் தமக்காகவும் எதையும் வைத்து கொள்வதும் இல்லை. பெரிதாக கோபம் இல்லை இவர்களுக்கு. பெரிதாக மற்றவர்கள் மேல் இந்த சாபம் இடக்கூடிய வேலைகள் எல்லாம் இல்லை. எல்லோருக்கும் தங்களால் முடிந்தவரை நல்லது செய்வது. இவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யலாம். ரொம்பவும் லாயலாகவும் விசுவாசமாகவும் இருப்பார்கள். வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். தே கேர் அபவுட் அதர்ஸ். சாக்ரிஃபைஸ், பசி என்று மற்றவர் வரும்பொழுது அதனை அவர்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருவர். மற்றவர்களது நிலையை கண்டு இறங்கி வருவது, சேவை செய்வது, அமைதியை அதிகம் விரும்புவது, மற்றவர்களது கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக எடுத்துக்கொண்டு சேவைகள் செய்வது. பேசும் பொழுது கொஞ்சம் அப்பப்பொழுது மௌனமாக இவர்கள் இருப்பார்கள். மிகவும் உணர்வு பூர்வமாக இவர்களை பார்க்க முடியும். இரட்டைத்தன்மை நிறைந்தவர்கள். சில நேரங்களில் மூட் அவுட்டாகவும், டல்லாகவும், சில நேரத்தில் ரொம்பவும் குஷியாகவும் இவர்கள் இருப்பார்கள். கிரியேட்டிவ் ஐடியாஸ், ஆர்டிஸ்டிக் சென்ஸ், கலைகளில் நல்ல தேர்ச்சி இவர்களிடம் காணப்படும். இதன் காரணம் சுக்கிரன் என்பவர் இந்த ராசியில் உச்சமடைகிறார். ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல். டார்கெட் என்று நாம் இவர்களுக்கு ஃபிக்ஸ் செய்து கொடுத்தால் அந்த டார்கெட்டை இவர்கள் எளிதாக அடைவார்கள். தே டூ ஃபார் அதர்ஸ் அண்ட் தென் தே ரியலைஸ், நம்மை பார்த்து கொள்வதற்கு யாருமே இல்லையே, நாம் பலருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோம், நிறைய விஷயங்களை செய்தோம், நமக்கென்று வரும் பொழுது செய்வதற்கு யாருமே இல்லையே என்பதை இவர்கள் அப்பொழுதுதான் உணர்வார்கள். குறிப்பாக நடு வயதில் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் என்பதும், இரவு நேரங்களில் இவர்கள் அதிக நேரம் உறங்காமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும், அதனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பலவிதமான இன்னல்களும் ஏற்படும். கவர்மெண்ட் ஜாபில் இவர்களை அதிகமாக காணலாம். இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதி காலபுருஷ ராசிக்கு 5ஆம் வீடாக வருவதனால்
அவர் 2ஆம் வீட்டில் சூரியன் உச்சம் என்பதனால் இவர்களுக்கு நிறைய அந்த கவர்மெண்ட்டில் நல்ல ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் இவர்களுக்கு ஏற்படும். இவர்களும் நியாயத்துடனும் நேர்மையுடனும் அந்த ஒரு வேலைப்பாட்டை நல்ல விதத்தில் வெளிப்படுத்துவார்கள். அதாவது தீஸ் பீப்புள் ஆர் வெரி ஸ்பெஷலிஸ்ட். இந்த தொடர்புகள் மூலம் எதையும் சாதிக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு உண்டு. ஆசையும் பற்றும் இவர்களிடம் அதிகம் காணப்படும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக இவர்கள் முடிப்பார்கள். அதிபுத்திசாலித்தனம் என்பது இவர்களிடம் அதிகம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர்கள் முகம் சுளிப்பதில்லை. இந்த அதிபுத்திசாலித்தனம் அதிகம் காணப்படுவது புத்திகாரகன் புதனின் ரேவதி நட்சத்திரம் பூரணமாக இங்கே இருப்பது, ஓயாமல் உழைப்பது என்பது சனி பகவானின் நட்சத்திரமான உத்திரட்டாதி முழு நட்சத்திரமாக மீனத்தில் இருப்பது. இவர்களுக்கு பின்வாங்க தெரியாது. வெரி வெரி சென்சிட்டிவ், வெரி இமேஜினேட்டிவ், கற்பனை மற்றும் ஃபேண்டசியில் அதிகம் திளைப்பவர்கள். இளம் வயதில் நிறைய நபர்கள் பொதுவாகவே பெற்றோர்களை பிரிந்து காணப்படுகிறார்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால், இந்த சுக்கிரன் உச்சம் என்பது ப்ளஸ்ஸாகவும் மைனஸாகவும் செயல்படுவது என்பதை நாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல் சுக்கிரன் என்பவர் இங்கு அஷ்டமாதிபதி என்பவர் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தையும் பிரச்சனையையும் கொடுத்து கொண்டு இருப்பவர். அஷ்டமாதிபதி என்பவர் களத்திரஸ்தானத்துக்கு அதிபதியாக காலபுருஷ ராசிக்கு வருகிறார். எனவே இந்த 7ஆம் வீடு என்பது காமத்திரிகோணத்தில் வருவதனால் இங்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சயன சுகஸ்தானத்தை மீனம் குறிகாட்டுவதால் ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் பொதுவாகவே ஒரு ஈர்ப்பு, தொடர்பு, உறவு, அதன் மூலம் உறவு முறை சிக்கல் அதிகம் ஏற்படுவது இந்த மீனராசிக்குத்தான். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமாகும் பொழுது இவர்களுக்கு கேளிக்கைகளிலும் இந்த உல்லாசங்களிலும் ஈடுபாடு அதிகம் ஏற்படுகிறது. அங்கே புத்திகாரகன் புதன் நீசமடைந்து விடுவதனால் புத்திக்கு வேலை இல்லாமல் போகிறது. இதனால் ஏராளமான பொருள் மற்றும் நேரம் விரயமாகிறது. இதனை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்வதன் காரணம், இந்த விஷயத்தை பசுமரத்தாணி போல் நீங்கள் உங்களது மனதில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் முக்கிய நோக்கமாகும். மேலும் இவர்கள் தங்களை கட்டுப்படுத்துவதற்கு பழக வேண்டும். அதாவது எல்லாமே ஒரு கோட்டுக்குள், ஒரு வட்டத்துக்குள், அந்த வட்டத்தை விட்டு நாம் வெளியே போகும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஞான மார்க்கம், இவர்களது லக்னாதிபதி ராசியாதிபதி குருவை நோக்கி பயணிக்கும் பொழுது இவர்கள் அந்த சுக்கிரனின் தத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிராகரிக்கும் பொழுது இவர்களது வாழ்வியலில் நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக ஏற்படும். சரிங்க சார், இங்கு லக்னாதிபதி ராசியாதிபதி குரு பஞ்சமஸ்தானத்தில் உச்சம். குழந்தைகளை அதிகமாக தாங்குபவர்கள் இவர்கள்தான். ஓயாமல் குழந்தைகளுக்காக உழைப்பது இவர்கள்தான். இவர்களது லக்னாதிபதி ராசியாதிபதி 11ஆம் வீட்டில் நீசம். எனக்கு எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, கடன் வாங்கியாவது எனது குழந்தைகளை கரையேற்றுவேன் என்று 24/7 குழந்தைகளுக்காகவே தங்களை 24/7 குழந்தைகளுக்காகவே தங்களை உருக்கி நல்லது செய்பவர்கள் இவர்கள்தான். மீனராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பெற்றோராக அமைவது என்பது ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அந்த குழந்தை முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியமாகவும் இவர் 2ஆம் இடத்தில் நீசமடைவதன் தத்துவமாகவும் வருகிறது. இவர்களை திருமணம் செய்த பிறகு இவர்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அதிகமான ப்ளஸ் என்பது ஏற்படுகிறது. இதன் காரணம், இவர்களுக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் என்பவர் காலபுருஷ ராசிக்கு 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரி, ருணம், ரோகத்தை குறிகாட்டுவார். திருமணமான பிறகு ஏதாவது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வரும் என்று நான் பார்த்தேன். ஆனால் எல்லா ப்ளஸ்ஸும் அவருக்குத்தான் வந்தது.
எனது லைஃப் பார்ட்னருக்குத்தான் வந்தது, இருந்ததும் என்னிடம் இருந்து போய்விட்டதே என்று வருத்தத்தை வெளியே சொல்ல முடியாமல் சகித்து கொள்ளக்கூடிய நபர்கள்தான் பொதுவாகவே மீனராசிக்காரர்கள். இவர்களை அதிகமாக இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் கலைகள் சம்பந்தப்பட்ட துறைகளிலும் நாம் இவர்களை பார்க்க முடியும். தீஸ் பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி இமேஜினேட்டிவ். இதை நாம் முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தீவிரமான சிந்தனையாளர்கள். ஏன் இவர்களை மருத்துவத்துறையில் அதிகம் பார்க்க முடியும் என்றால், 2ஆம் வீட்டில் செவ்வாய் ஆட்சி, அங்கு சூரியன் உச்சம். சூரியன் என்பவர் இவர்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிறார். ஆத்மகாரகன். ஆத்மா என்பது உயிரை குறிக்கிறது. ஒரு உயிரை, உடலை தொட்டு அதனை சரிபடக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இந்த செவ்வாயும் சூரியனும் 2ஆம் வீட்டை குறிகாட்டுவதனால் இவர்களுக்கு வருமானம் என்பது இந்த மருத்துவத்துறையில் அதிகம் வரும். நிறைய மருத்துவத்தில் ப்ரொஃபஸர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. இவர்களுக்கு 3க்குரிய சுக்கிரன் காலபுருஷ ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருவதனால் சில நேரம் இவர்கள் பேசி சில பிரச்சனைகளை வர வைத்துக் கொள்கிறார்கள். குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிகம் செலவு செய்பவர்கள் இவர்கள்தான். மேலும் இவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு சுகத்துக்காக விட்டு கொடுத்து புத்தியை இவர்கள் தியாகம் செய்கிறார்கள் என்றும் நான் திரும்ப சொல்வதன் காரணம், இவர்கள் வெகு சீக்கிரம் உலகாயத்த இன்பங்களிலிருந்து தங்களை கட்டுப்படுத்தி கொண்டு மெடிடேஷன், யோகா, தியானம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு இவர்கள் மனம் தடுமாற்றம் அடையாமல், போகங்கள் பின் அலையாமல், மிகவும் ஷார்ப்பாக, கேரியர் ஓரியன்டாக, ஃபோக்கஸ்டாக வர வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் மைய நோக்கம். மேலும் இவர்கள் செலவை கட்டுப்படுத்தி பழகி கொள்ள வேண்டும். கடன் வாங்கி மேலும் மேலும் இவர்கள் செலவில் மாட்டிக்கொள்கிறார்கள். இவர்களுக்கு கடனை கொடுக்கக்கூடிய அந்த 6ஆம் வீட்டின் அதிபதி 2ஆம் வீட்டில் உச்சம் என்பதனால் தேவையான விஷயங்களுக்கு அளவு அறிந்து செலவு செய்து அதற்குண்டான லிமிட்டடான அந்த கடனை வைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடுமையான உடல் உழைப்பையும் கற்பனா சக்தியையும் இவர்களுக்குண்டான நுணுக்கத்தையும் சுழிவு நெளிவுகளையும் இவர்கள் வெளிப்படுத்தித்தான் அந்த வெற்றியை இவர்கள் அடைகிறார்கள். இவர்களிடம் ஏராளமான தனித்திறமைகளும் தனித்தத்துவங்களும் ஆராய்ச்சி பக்குவங்களும் இருக்கின்றன. பேலன்ஸ்டாக, ஃபோக்கஸ்டாக இருக்கும் பொழுது இவர்கள் வாழ்வில் கண்டிப்பாக ஒரு உன்னத நிலைக்கு இவர்களால் செல்ல முடியும். எனவே மீனராசிக்காரர்கள் இந்த பதிவை மீண்டும் மீண்டும் கேட்டு முக்கியமான சாராம்சங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இவர்கள் வழிபட வேண்டியது முருகன் வழிபாடு, அம்மன் வழிபாடு மற்றும் குரு வழிபாடு இவர்களுக்கு மேலும் மேலும் வெற்றியை கொடுக்கும். ராசியாதிபதி குருவை பலப்படுத்துவதற்கு இவர்கள் மஞ்சள் புஷ்பராகம் மற்றும் பவளத்தை அணிந்து கொள்வதன் மூலம் இவர்களது உடல் நலம் நன்றாக முன்னேற்றம் அடையும். அந்த உடலில் ஏற்படக்கூடிய தளர்வுகள் நீங்கி உடல் பலப்படும், உறுதிப்படும். இவர்களுக்கு லக்கி கலர்ஸ் என்று வந்தால் மஞ்சள் மற்றும் ரெட், சிவப்பு வண்ணம் இவர்கள் உபயோகிக்கலாம். நண்பர்களே, இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் மீனராசியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.